விசுவாசத்தை துவைக்கிறவரும் அதை முடிக்கிறவருக்கு இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்க. சுகத்தை பார்க்காதீங்க, சுகம் கொடுக்குறவரை பாருங்க. போறவள்ள எவனாச்சும் கீழே விழுந்து கிடப்பான், அவனை பார்க்காதீங்க. ஓடும் போது 1000 பேர் உங்களை குறை சொல்லுவான், அவனோட பேச்சை கேட்காதீங்க. ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க தெரியுமா? ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க எவன் பேச்சை கேட்க மாட்டான். ஒருத்தன் சொல்றான் பாரு, நொண்டிக்கால் மாதிரி ஓடுறான் பாரு. யாரா நொண்டிக்கால்? நானா நீயாடா அப்படின்னு அவன்கிட்ட பேசினீங்கன்னா எல்லாரும் ஓடிடுவாங்க. நீங்க 2 பேரும் மல்லு கட்டி நிற்பீங்க. எவன் என்ன சொன்னாலும் சட்டம் பண்ணக்கூடாது. நீ என்ன சொல்லு, நீ ஓடாம உட்காந்துருக்கிற, நீ கீழே விழுந்திருக்கிற, ஏன் விழுந்த, எதுக்கு விழுந்த எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் அலசி ஆராய்க்கிறதுக்கு நேரம் கிடையாது. நான் லக்க அடையணும்னு ஓடினீங்கன்னா, பொறுமையோடு ஓடினீங்கன்னா கட்டாயம் ஜெயிக்கலாம். விசுவாசம் துவைக்கினவரும் துவங்கினவரும் துவக்கத்தில் இருப்பார், நடுவில் இருப்பார், கடைசியில் நிற்பார், கூடவே வருவார். அவருடைய டிராவல் பண்ணுங்க. அவர் கடைசி வரை கடைசியில் சொன்னார் முடிந்ததுன்னாரு. அவரை நினைச்சு கொள்ளுங்க. 1000 விபரீதங்கள் எதிர்மான காரியங்கள் வந்துச்சு, அவர் சோர்ந்து போல. அவரே நினைச்சு ஓடுனீங்கன்னா எதை தொடங்குனீங்களோ ஜெயமா முடிக்கலாம்.